வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி. இன்றைய வாக்குத்தத்தம் ஏசாயா அதிகாரம் 32 இறை வார்த்தை 17. நேர்மையால் வரும் பயன் நல்வாழ்வு, நீதியால் விளைவன என்றுமுள்ள அமைதியும் நம்பிக்கையும். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் நேர்மையோடு இருக்கிறோம் என்று நிறைய நேரங்களில் கவலைப்படுகின்றோம். நான் நேர்மையாக இருக்கிறேன், எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை. நான் நேர்மையாக இருப்பதே இந்த இடத்தில் இவர்களுக்கு தொந்தரவாக இருக்கின்றது. என்னை குறைவாக பார்க்கின்றார்கள். நான் நீதியோடு இருக்கிறேன், நியாயமாய் நடந்து கொள்கிறேன். ஆனாலும் இவர்கள் என்னை குறைவாகத்தான் எடை போடுகிறார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். உங்கள் நேர்மைக்கு தக்க சன்மானம் கிடைக்கும். உங்கள் வாழ்வு நீடித்த வாழ்வாக இருக்கும், நிறைவான வாழ்வாக இருக்கும். உங்களுடைய நீதி, நீங்கள் எதை நீதியாய் செய்கின்றீர்களோ அந்த நீதியே உங்களுக்கு மன நிம்மதியை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகையால் நேர்மையாக இருக்கிறேன், ஒழுக்கமாக இருக்கிறேன், ஆனால் இந்த இடத்தில் தள்ளப்பட்டு நிற்கிறேன், யாரும் என்னை மதிப்பது கிடையாது என்று நினைக்க வேண்டாம். உங்கள் ஒழுக்கமான வாழ்வும் நேர்மையான வாழ்வும் உங்களுக்கு நிறைவான வாழ்வை நிச்சயமாக கொடுக்கும். எந்த இடத்திலும் நீங்கள் பின்னிட்டு நிற்க மாட்டீர்கள். இறைவனுடைய கரத்தில் உங்களுக்கு தயவு உண்டு. தேவனுடைய கரத்திலிருந்து உங்களுக்கு பிரதிபலன் கிடைக்கும். நீங்கள் வாழும் இந்த வாழ்வு உங்களுக்கு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கும். நீதியோடு இருப்போம், நேர்மையாய் நடந்து கொள்வோம். ஆமென். God bless you.